ஹாய் காய்ஸ், மறுபடியும் இந்த இன்சிடென்ட் பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு வரேன். ஆப்வியஸ்லி நான் பேசி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டேன்னு நினச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக போட்ட அப்பாலஜிஸ் தான் அது. அதுவும் அவங்க கொடுத்து ப்ரெஷர் பண்ணதில் தான் அது நடந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் பேசினது வந்து கொலை பண்ண இன்சிடென்ட், இந்த மாதிரி தப்பாக நடந்த இன்சிடென்ட்டை பற்றி பேசினேன். நான் நல்லவங்களை பற்றி பேசலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் வந்து இஸ்லாமை டார்கெட் பண்ணவே இல்லை. ஏன்னா நானும் இப்போவும் ஸ்டில் அல்லாவை தான் ப்ரே பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன, நான் இங்கே நியாயப்படுத்த விரும்பல. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? நான் ஐ அக்ரி. ஒரு ஹிஜாப் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் போது தப்பு சொல்ல வருவாங்க. நான் தப்பு சொல்ல வர தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ இப்படி இருந்தன்னா உன்னை வெட்டுவேன், கொல்லுவேன், உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இப்போ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப இவாதத்தா 100% வாழ்றாங்கன்னா வாழட்டும். பட் தே கேனாட் ஏபிள் டு ஃபோர்ஸ் அதர் பர்சன்ல. இன்னொரு பர்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்ற இந்த ஹிஜாபை கலட்டுன்றாங்கல்ல, இது ஹிஜாபு தான். ஆனா எனக்கு நான் இதை எப்படி பாக்குறேன், என்னோட தலையை கவர் பண்ணுது, என் உடம்பு கவர் பண்ணுது, நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன். சோ கவர் பண்ற ஒரு விஷயத்த கலட்டுன்னு எல்லாம் சொல்லியிருக்கானா, அந்த பொண்ணு யாரா வேணா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போய் அவள் ட்ரெஸ்ஸை கழட்டவை, அவளோட ஹிஜாபை கழட்டவைன்னு ஏதாவது சொல்லியிருக்கானா? இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். சப்போஸ் நீ அந்த அளவுக்கு இபாபத்தா இருக்கனா, நான் முதல்ல உங்ககிட்ட வரவே இல்லை. நீ ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா நல்லா இரு, அது போதும். ஆனா நான் உங்ககிட்ட வரவே இல்லை. நீ யாரா என்கிட்ட வர? நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க. பட் யூ கான்ட், நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்துக்கணும். இது தனிப்பட்ட நாடு கிடையாது, புரியுதா? இது இந்தியாவில் வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க, பல விதமான மனுஷங்க இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னாதான் வாழணும். நான் வச்சிருக்க ரூல்ஸ் படி தான் அவள் வாழ்ந்தாகணும், இல்லைன்னா அவளை கொல்லுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?